ஆட்டத்தின் கடைசி 2 பந்து, அந்த 2 பந்துல யாருமே எதிர்பார்க்காம நடந்த திக் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். இதன் காரணமா ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேரையுமே மிஞ்சிய 14 வயது சிறுவன் சூரியவன்ஷி வைபவ் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் பெருமையை தற்போது வைபவ் அவரு நிகழ்த்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா அவங்க மண்ணுல அவங்களுக்கே எதிரான ஒரு மோசமான படு தோல்வி, ஒரு அதிர்ச்சி தரும் வரலாற்று சிறப்பு மிக்க தோல்வியை ஆஸ்திரேலியா அணிக்கு தற்போது 14 வயது சிறுவன் சூரியவன்ஷி வைபவ் அவரு கொடுத்திருக்காரு. இதனால ஆஸ்திரேலியா அணி அவங்களுடைய ஒட்டுமொத்த கிரிக்கெட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு தினமாக தற்போது நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா அணி 2 பேருமே விளையாண்டிருந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் ஆஸ்திரேலியா அணிக்கு ரொம்ப மோசமான மேட்சாக நேற்று நடந்திருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா அந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சின் ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்க டீட்டெயிலா இப்ப பார்த்துடலாம். நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஆஸ்திரேலியா பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அங்கே போய் இறங்கிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் ஆஸ்திரேலியா பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் விளையாட போறாங்க. அப்படிங்கிறதால அங்கே பயிற்சி எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே போய் இறங்கிட்டாங்க. அதே போல ஆஸ்திரேலியா ஏ டீம் ரெடியா நம்ம இந்திய பிளேயர்கள் கூட வார்ம் அப் மேட்ச் விளையாடுறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க. அதே போல ஆஸ்திரேலியா அணியின் ஏ டீமுக்கு கேப்டன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அவர் தான் கேப்டனாக இருக்காரு. அதே போல டிராவிஸ் ஹெட் அவர் துணை கேப்டனாகவும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஏ டீமுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் இருக்கிற இந்த மேட்ச் வார்ம் அப் மேட்ச்ல தான் நம்ம சூரியவன்ஷி வைபவ் இந்த ரெக்கார்ட் முக்கியமான ரெக்கார்டை நிகழ்த்தியிருக்காரு. அதே போல நம்ம இந்திய அணி பக்கம் கில் அவங்க எல்லாருமே இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு போல அப்படிங்கிறதால கேப்டனாக ரோஹித் சர்மா அவர் தான் செயல்பட்டிருக்காரு. டாஸ் ஜெயிச்சது ஆஸ்திரேலியா அணி. ஸ்டீவ் ஸ்மித் நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க களம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபனரா வழக்கம் போல டிராவிஸ் ஹெட் அவர் கூட இன்னொரு யங் பிளேயர் 2 பேருமே ஓபனர்களாக இறங்கியிருந்தாங்க. நம்ம இந்திய அணி பக்கமும் பிரசித் கிருஷ்ணா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவரை வீசியிருந்தாரு. டிராவிஸ் ஹெட் ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்திய அணியின் போலிங்கை பயங்கரமா அட்டாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 10 ஓவர் முடியறதுக்குள்ளே ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 85 இருந்துச்சு. டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகல. மற்றொரு யங் பிளேயர் அவர் தான் அவுட் ஆயிருந்தாரு. ஒரே ஒரு விக்கெட் தான் விழுந்திருந்தது. தொடர்ந்து அதிரடியாக விளையாண்ட டிராவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சுட்டு 127 ரன்ல தான் அவர் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா மிச்சல் மார்ஸ் அவர் கூட இந்த மேட்ச்ல இருந்தாரு. அவரும் வந்து அதிரடியா விளையாண்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 25 ஓவருக்கெல்லாம் ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் 225 ரன்னாக இருந்துச்சு. மிச்சல் மார்ஸ் அவரும் ஃபாஸ்ட் இன்னிங்ஸ் விளையாண்டு 30 பந்துக்கே 70 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா வந்த ஸ்டீவ் ஸ்மித் அவரு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ற மாதிரி ஸ்லோவான பேட்டிங்கை வெளிப்படுத்தி கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம இருந்து ஸ்டீவ் ஸ்மித் அவர் எடுத்த ஸ்கோர் 175, அதாவது 150 பந்துக்கு 175 ஸ்டீவ் ஸ்மித் எடுத்தாரு. இந்த சீனியர் பேட்டர்கள் இவங்க எல்லாரையும் சுத்தி ஆஸ்திரேலியா ஜூனியர் பேட்ஸ்மேன்கள் அவங்களும் சிறப்பா விளையாண்டதால கடைசியா 50 ஓவருக்கு ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் 389 ரன்கள் எடுத்திருந்தாங்க. வெறும் 7 விக்கெட் மட்டுமே இழந்திருந்தாங்க. இவ்வளவு பெரிய இமாலய டார்கெட் இந்த ஃபர்ஸ்ட் வார்ம் அப் மேட்ச் நம்ம இந்தியாவுக்கு எதிராக விளையாண்ட மேட்ச்ல ஆஸ்திரேலியா அணி நம்ம இந்தியன் போலர்கள் எல்லாரையுமே பயங்கரமா பொழந்து கட்டிட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா 10 ஓவருக்கு 95 ரன். மற்றொரு ஃபாஸ்ட் போலரான அன்ஷுல் கம்போஜ் அவரும் 10 ஓவருக்கு 82 ரன். ஸ்பின்னர்கள் 2 யங் பிளேயர் போட்டிருந்தாங்க. அவங்க போலிங்லயுமே பயங்கரமா பொழந்து கட்டி ஆஸ்திரேலியா 389 அப்படிங்கிற இமாலய டார்கெட்டை பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிக்கலைனா கண்டிப்பா இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா, கோலி இவங்க எல்லாருமே விளையாண்டுருக்காங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய கெட்ட பெயர் தான் ஏற்படும். அப்படிங்கிறதால கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவோட தான் ஓபனரா ரோஹித் சர்மா இறங்கினாரு. அவர் கூட ஜெய்ஷ்வால் மற்றொரு ஓபனராக இறங்கினாரு. சூரியவன்ஷி வைபவ் இந்த மேட்ச்ல அவர் இருந்தாலுமே அவருக்கு ஓப்பனிங்கான சான்ஸ் தராம ஜெய்ஷ்வால் அவர் இறங்கினாரு. ஆனாலுமே அது தவறு அப்படின்னு ரோஹித் சர்மா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 5 ஓவர் கூட நின்று நிலைச்சு விளையாடல. 10 பந்துக்கு 13 ரன் மட்டுமே எடுத்து மோசமா ஜெய்ஷ்வால் கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா ரோஹித் சர்மா கொஞ்சம் நிதானமா பொறுமையா விளையாண்டு மேட்சை நகர்த்தி கொண்டு போனாரு. அதே போல 3வது ஸ்லாட்ல விராட் கோலி வருவார் அப்படின்னு பார்த்தா ஸ்ரேஷ் ஐயர் அவர் வந்திருந்தாரு. ஸ்ரேஷ் ஐயர் ஒரு டீசென்டான பேட்டிங் தான். 45 பந்துக்கு 52 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஆனா ரோஹித் சர்மா ரொம்ப பொறுமையா விளையாண்டு மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு அதே மாதிரி நிதானமா விளையாண்டாரு. இதனால பவர் பிளே முடியறதுக்கு உள்ள 2 விக்கெட் நம்ம இந்தியா இழந்திருந்தாலும்
ரோஹித் சர்மா பெருசா ஸ்ட்ரைக் எடுத்துக்காம வெறும் 20 ரன்ல மட்டுமே இருந்தாரு. சோ தொடர்ந்து இந்தியா இதே மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்க 4வது இடத்துல விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சோ 15வது ஓவர்ல இருந்து விளையாட ஆரம்பிச்ச இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 30வது ஓவர் வரைக்கும் விளையாண்டாங்க. ரோஹித் சர்மா அவரும் அரை சதம் கடந்து செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருந்தாரு. விராட் கோலி அவரும் அரை சதம் அடிச்சிருவாரு அப்படின்னு பார்த்தா தேவையில்லாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன் அவுட் மூலியமா விராட் கோலி 46 ரன்ல அவருடைய விக்கெட்டை இழந்தாரு. அதுக்கப்புறமா உள்ள வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவம் துபே உள்ள வந்தாரு. சிவம் துபே, ரோஹித் சர்மா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் செமையான காம்பினேஷனாக ஒரு 5 ஓவருக்கு சூப்பரா விளையாண்டாங்க. ரன் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஆனாலுமே சிவம் துபே அவரும் சிக்ஸர் அடிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி அவருடைய விக்கெட்டையும் இழந்துட்டாரு. இப்படி இருக்க அப்பதான் சூரியவன்ஷி வைபவ் 37வது ஓவரில் தான் அவர் உள்ள வராரு. ஆனா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரன் ரேட் பிரஷர் இருந்ததால ரோஹித் சர்மா அவரும் அவருடைய விக்கெட்டை 37வது ஓவர் சிவம் துபே அவர் அவுட் ஆன அடுத்த ஓவர்லயே ரோஹித் சர்மா அவரும் அவுட் ஆக, அதுக்கப்புறமா உள்ள வந்த வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறமா சூரியவன்ஷி வைபவ் இவங்க 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போகணும். ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க. இப்படி இருக்க கடைசி 10 ஓவருக்கு இந்தியா எடுக்க வேண்டிய ரன் 107 ரன். வாஷிங்டன் சுந்தர் அதே போல வைபவ் 2 பேருமே ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. சோ இந்தியா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, வைபவ் அவருடைய T20 ஃபார்மேட் ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கப்ப 40 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா போட்ட ஃபர்ஸ்ட் பால்லயே சூரியவன்ஷி வைபவ் அவர் அடிச்ச 6 மிகப்பெரிய சிக்ஸர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு தாண்டி போய் விழுந்து அந்த இடத்துல ஆஸ்திரேலியா போலர்களுக்கு வெலவெலுத்து போய் பயப்படுற மாதிரியான ஒரு உணர்வை சூரியவன்ஷி வைபவ் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஓவர்ல இன்னும் 2 சிக்ஸர்கள் அடிச்சு ஒரே ஓவர்ல 18 ரன் எடுத்து இந்திய அணியின் பிரஷரை கடகடன்னு குறைச்சி விட்டுட்டாரு வைபவ். சோ வைபவ் அவருடைய பேட்டிங்கை பார்த்த அங்க டக்அவுட்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆகி ஷாக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ தொடர்ந்து ஜெட் ஸ்பீட்ல அடிக்க ஆரம்பிச்ச வைபவ் ஓவருக்கு 10 ரன் குறையாம கிடுகிடுன்னு நம்ம இந்தியனின் பிரஷரை குறைச்சிக்கிட்டு அதே போல மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் அவரும் சிங்கிள் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைக் அப்படியே வைபவ் அவருக்கே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ இதனால பிரஷர் கம்ப்ளீட்டா குறைஞ்சு கடைசி 5 ஓவருக்கு இந்தியா எடுக்க வேண்டிய ரன் 45 தான் இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல வாஷிங்டன் சுந்தர் அவர் சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணி ஏறி அடிச்சு பாலை மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்டம்பிங் முறையில அவுட்டும் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா உள்ள வந்த யங் ஸ்பின்னரான ரகுவன்ஷி அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இந்த மேட்சை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சூரியவன்ஷி அவர் தள்ளப்பட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு பேட்டிங்கும் வரல, பால் இதனால அடுத்துன்னு நம்ம இந்திய பிளேயரான ரகுவன்ஷி அவர் வீணாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இதனால கடைசி 2 ஓவருக்கு இந்தியா எடுக்க வேண்டிய டார்கெட் 32 இருந்துச்சு. சோ அந்த ஓவரை டேக் ஆன் பண்ண வைபவ் அந்த ஓவர்ல 15 ரன்கள் எடுத்தாரு. இதனால பிரஷர் ஓரளவுக்கு குறைஞ்சி கடைசி ஓவருக்கு 17 ரன்கள் எடுத்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி ஓவர்ல ஸ்ட்ரைக்குக்கும் சூரியவன்ஷி வைபவ் அவரால் வர முடியல. ஸோ ரகுவன்ஷி அவர் தான் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் பால்லையே பேட் பால்ல படலைனா கூட நம்ம ரன் எடுத்துடலாம் அப்படின்னு சிங்கிள் எடுக்க ட்ரை பண்ணி இந்த பக்கம் இருந்து வைபவ் அவர் வராதால ரன் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. ஸோ இதனால 5 பந்துக்கு 17 ரன் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க. இப்படி இருக்க அதுக்கப்புறமா உள்ள வந்த பிரசித் கிருஷ்ணா எப்படியோ பாத்தீங்கன்னா பாலை பேட்ல தட்டி விட்டுட்டு ஒரு சிங்கிளை எடுத்துட்டாரு. ஸோ இதனால கடைசி 4 பந்துக்கு 16 ரன் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வைபவ் தள்ளப்பட்டிருந்தாரு. ஸோ வைபவ் அந்த இடத்துக்கு வந்த உடனே ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபீல்டிங்கை செட் பண்ணி வைபவ் அவருக்கு கம்ப்ளீட்டா யார்கர் போடணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. 3வது பந்துல வைபவ் அவருக்கு போட்ட அந்த பர்ஃபெக்ட் யார்கர் வைபவ் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த பாலை கம்னு டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டாரு. இதனால 3 பந்துக்கு 16 ரன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனா 4வது பால் கொஞ்சம் யார்கர் மிஸ் ஆனதால அந்த பாலை அப்படியே ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி தட்டிவிட்ட வைபவ் அந்த பால் நேரடியாக பவுண்டரி போயிடுச்சு. ஆனாலுமே கடைசி 2 பந்துக்கு 12 ரன் எடுத்தாதான் இந்தியா ஜெயிக்க முடியும். சோ இதனால உச்சக்கட்ட பரபரப்பு அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. சோ வைபவ் உடனே பாத்தீங்கன்னா யார்கர் போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி நகர்ந்து நின்று திரும்பவும் யார்கர் கரெக்டா தான் போட்டாங்க. ஆனாலுமே அந்த பாலை ஃபுல் டாஸ் பாலா கனெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் சிக்ஸரை வைபவ் அடிச்சாரு. பால் எங்கேயோ கிட்டத்தட்ட 97 மீட்டர் வரைக்கும் போய் அந்த பால் சிக்ஸர்ல விழ ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கடைசி பால் எப்படி போட போறாரு ஆஸ்திரேலியா போலர் அப்படின்றது தெரியல. வைபவ் சிக்ஸர் அடிக்க முடியுமா முடியாதா, இந்தியா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா ஃபர்ஸ்ட் ஓடிஐல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஸோ அந்த கடைசி பால் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமா போடுறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோவர் பால் போட்டிருக்காரு. வைபவ் கரெக்டா அதை பிட் பண்ணி
தூக்கி அடிக்க ஏற்கனவே போனதை விட இன்னும் பிக் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டா பேட்ல பட்டு ரொம்ப பெரிய பிக் சிக்ஸர் போக இந்தியா ஒரு கடைசி 2 பந்துக்கு 12 ரன் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனாலுமே அதை செஞ்சு ஒரு டென்ஷன் பரபரப்பு திக் திக் தருணம் எல்லாம் ஏற்பட்டு நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ வார்ம் அப் மேட்ச்ல ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி முக்கியமா அவங்களுக்கு அவங்களுடைய மண்ணுல ஒரு மோசமான தோல்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 390 ரன் டார்கெட்டை யாருமே ஆஸ்திரேலியா மண்ணுல அவங்களுக்கு எதிராக சேசிங் பண்ணதே கிடையாது. அப்படிப்பட்ட சம்பவத்தை வைபவ் அவர் நிகழ்த்தி கோலி அவரும் இருக்காரு, ரோஹித் சர்மா அவங்களும் இருந்தாங்க மேட்ச்ல. அவங்க எல்லாரையுமே மிஞ்சிற மாதிரியான பேட்டிங் விளையாண்டு கடைசி 2 பந்துல நம்ம இந்தியாவை அபாரமா பேட்டிங் பண்ணி வைபவ் ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ வைபவ் அவருடைய இந்த பேட்டிங்கை பார்த்து ரோஹித் சர்மா கோலி 2 பேருமே கட்டி பிடிச்சு வைபவ் அவரை பாராட்டி தள்ளியிருக்காங்க. அதே போல ஆஸ்திரேலியா அவங்களுக்கு அவங்க சொந்த மண்ணில் இதுவரைக்கும் அவங்க அடைஞ்ச தோல்விகள்லயே இது ரொம்ப பெரிய மோசமான தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும்.